இன்றைக்கு நம்ம தியானிக்கலாம் என்று எடுத்துக்கொள்ள தலைப்பு போராட்டம் உண்டு, அதில் தேவனின் அரவணைப்பும் நீதியும். அரவணைப்பு மட்டும்தான் பொதுவாக பார்ப்போம், ஆனால் அந்த அரவணைப்புல ஒரு நீதியும் உண்டு. ஸோ அந்த அரவணைப்பும் நீதியும். ஒருத்தரை கூட சொல்றேன், போராட்டம் உண்டு, அதில் தேவனின் அரவணைப்பும் நீதியும். யோபுவின் புத்தகத்தை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். யோபுவை பற்றி நமக்கு எல்லாமே தெரியும். நீதிமான், தேவனுக்கு பிரியமானவன் அப்படின்னு அதுக்கு பேர் இருக்கு. சாத்தானு போய் அவருக்கு முன்னால் நிற்கிறது, என்ன என் தாசனாகிய யோபு மேல் கண் வைத்தாயா அப்படின்னு சொல்லி பிதா என்ன பண்றாங்க, கேட்கிறாங்க. அவன் போய் நின்ன உடனே தேவனுக்கு தெரிவிச்சு எதுக்காக வந்தான், என்ன கேட்க போறான் அப்படின்னு சொல்லி தேவனுக்கு நல்ல தெளிவா தெரிந்து விடுகிறது. அது ஏன்? யோபுவோடு இருந்த ஐக்கியம். தேவனுக்கு யோபுவோடு இருந்த ஐக்கியம், யோபுக்கு தேவனோடு இருந்த ஐக்கியம். இது ரெண்டும் இல்லாம அவரை பத்தி அறிந்து கொள்ள வாய்ப்பில்லை. இப்போ நம்ம எடுத்துக்கொண்ட வசனம் யோபு 35ஆம் அதிகாரம் 1-4. நம்ம எல்லாருக்கும் தெரியும், அந்த இடத்துல யோபு இருக்கிற அவருடைய சிநேகிதர்கள் 3 பேர் இருக்காங்க. இவங்க 3 பேர் இல்லாம எலிகு என்ற ஒரு மனிதன் இருக்கிறார். எலிகு அவர் யாருன்றது அவருடைய வம்சத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்குது. ஆனா இந்த ரிலேஷன்ஷிப், யோபுவோடு உள்ள ரிலேஷன்ஷிப் ரொம்ப தெளிவா கொடுக்கப்படல. ஆனா 32ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, கொடுக்கத்தக்க மறுமொழி யோபுவின் 3 சிநேகிதருக்கும் அகப்படாதிருந்தும் அவர்கள் அவனை ஆகாதவன் என்று தீர்த்தது நிமித்தம் அவர்கள் மேல் அவனுக்கு கோபம் உண்டது. யாருக்கு? எலிகுவுக்கு. எலிகு நண்பன் கிடையாது, அங்க இருக்கிற ஒரு மனிதன். அவருக்கு என்னது, இந்த 3 பேருக்கும் அவர் மேல குற்றம் சுமத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல. ஆனாலும் அவங்க என்ன பண்றாங்க, ஆகாதம் என்று தீர்க்கிறாங்க. அதனால அவருக்கு என்ன வருது, உங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியலனாலும் நீங்க என்ன பண்ணிருக்கலாம், சும்மா இருந்திருக்கலாம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, குற்றம் சுமத்துறீங்க, யோபுவின் மேல குற்றம் சுமத்துறீங்க. இப்ப யோபு அந்த காலத்துல அந்த இடத்துல நல்லவர் என்று பேரு, அதுல நம்ம வாசிக்கும் போது நிறைய பேருக்கு அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, சஜஷன்ஸ் கொடுத்திருக்கிறாரு, நிறைய பேரை தூக்கி விட்டுருக்கிறாரு, நிறைய பேரை வழிநடத்தி இருக்கிறாரு. நமக்கு நிறைய இதுல படிக்கிற போது தெரிய வருகிறது. இப்ப அவ்வளவு நீதிமான இருந்திருக்கிறாரு. ஆனா அவர்கிட்ட குற்றம் சுமத்தும் போது எலிகுவுக்கு இங்க கோபம் வருது. அது மட்டும் இல்லாம 4ஆம் வசனத்துல அவர்கள் தங்களை பார்க்கிலும் வயது சென்றவர்களாக இருந்தபடியால் எலிகு யோபுவின் வார்த்தைகள் முடிந்து தீர்க்கும் மட்டும் காத்திருந்தார். சோ எலிகு அவங்கள விட சின்ன பையன். இது 2 விஷயங்கள் தான் அங்க என்ன, அது 2ஆம் வசனத்துல, முதல் 2 வசனத்துல எலிகுவோட வம்சத்தை பத்தியும் சொல்லப்பட்டிருக்குது. ரிலேஷன்ஷிப் ரொம்ப தெரியல, ஆனா வம்சத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்குது. இங்க அவர் அப்படி கூறுகிறார். அப்படி சொன்னவர் இங்க எலிகு பேச துவங்கும் போது அவரை யோபு சொன்னது 35ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, என் நீதி தேவனுடைய நீதியை பார்க்கிலும் பெரிதென்று நீ சொன்னது நியாயம் என்று எண்ணுகிறீரோ? ஒரு பக்கம் யோபுவின் சகோதரர் மேல கோவப்படுறாரு, 2வது யோபுவின் மேலும் என்ன பண்றாரு, கோவப்பட்டு நீர் தேவனோட நீதிமான்னு சொல்றீரே, இது சரியா? நான் பாவியாய் இராததினால் எனக்கு பிரயோஜனம் என்ன, பலன் என்ன என்று சொன்னீரே. நான் பாவி இல்லை, நான் நீதிமான் தான் சொல்றீங்கள, அதை எப்படி நீங்க சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது, முதலாவது யோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், விருந்து செய்கிற அவருடைய நாள் வரும் முறை முடிகிற போது, அதாவது அந்த அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரை விருந்து வைக்கிறாங்க. அந்த நாள் முடியும் போது யோபு, ஒருவேளை என் குமாரன்
பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷிப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருக்கும் இலக்கத்தின்படியேயும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்கள் எல்லாம் செய்து வந்தான். அவங்க ஃபேமிலியா கேதர் பண்ணி ஒரு பார்ட்டி, சின்ன பார்ட்டி வச்சு அவங்க என்ன பண்றாங்க, செலிப்ரேட் பண்றாங்க. செலிப்ரேட் பண்ணும்போது ஒருவேளை என் குமாரர்கள் பாவம் செய்து ஏதாவது ஒரு இதுல பாவம் செஞ்சுட்டாங்கன்னா என்ன பண்றது, உடனே மறுநாள் கூப்பிட்டு வாங்க சுத்திகரிப்போம், வாங்க வந்து சுத்திகரிங்க அப்படின்னு அதுக்குள்ள அப்ப உள்ள முறைமையின்படி பாவ நிவாரண பலி எல்லாம் செலுத்தி மறுநாளே அவர்களை சுத்திகரிக்கிறார். அப்ப எவ்வளவு பரிசுத்தமா இருந்திருப்பாரு நம்ம பார்க்கணும். இங்க யோபு எவ்வளவு பரிசுத்தமா இருந்திருப்பாருன்னு நம்ம பார்க்கணும். அப்ப அவர் பரிசுத்தமா இருக்கும்போது அவர் அந்த கேள்வி கேட்கறதுல தப்பு இல்லை. ஏன்னா நம்ம எல்லாருமே கேட்போம், நான் உண்மையா தானே இருக்கேன், நான் நேர்மையா தானே இருக்கேன், எனக்கு என்ன இந்த கஷ்டம், எனக்கு ஏன் இந்த கஷ்டம், எல்லாருமே கேட்போம். ஏன் இந்த சூழ்நிலை கேட்போம். அப்ப அவர் எப்படி இருக்கிறார், நீதிமானா இருக்கிறார். அது உத்தமன், முதலாவது அதிகார வசனத்துல சொல்லுது, உத்தமனும் சன்மார்க்கனும். தேவன் எப்படி பார்க்கிறார் அவரை, உத்தமனும் சன்மார்க்கனுமாய் பார்க்கிறார். அப்போ அவ்வளவு சுத்தமா இருந்திருக்கிறார் அவரு. ரெண்டாவதாக பிள்ளைகளும் என்ன பண்ணக்கூடாது, தப்பு பண்ணிடக்கூடாது. ஒருவேளை தெரியாம வாயில இருந்து ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்றது, தவறு செய்திருந்தாங்கன்னா என்ன பண்றது, செஞ்சாங்களோ செய்யலையோ அவங்கள சுத்திகரிச்சது. மறுநாளே கூப்பிட்டு வா, வந்து அதுலயும் அந்த பிள்ளைங்க கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைங்க, அது ஒண்ணு நம்ம பார்க்க வேண்டிய. பெரிய பிள்ளைங்க எல்லாம் தனித்தனி வீட்டுல இருக்கிற பிள்ளைங்க, இல்லைன்னா அவர் போய் கூப்பிடணும்னு அவசியம் இல்லை. கல்யாணம் ஆகலைன்னா அவர் கூட இருந்திருப்பாங்க இல்லையா. இப்ப கல்யாணமானனால வேற இடத்துல இருக்கிறாங்க. அப்ப அந்த கல்யாணமான பிள்ளைகளை கூப்பிடும் போது அந்த பிள்ளைங்க நான் வரமாட்டேன் அப்படின்னு எல்லாம் சொல்லல. அந்த பிள்ளைங்க உடனே வந்து கீழ்ப்படிஞ்சு, அப்பா சொன்னதுக்கு கீழ்ப்படிஞ்சு அவங்க என்ன பண்றாங்க, அப்பா என்ன சுத்திகரிப்பு சொல்றாங்களோ அதை செய்யறாங்க. அப்ப அவர் கூப்பிட்டு இமீடியட்டா என்ன பண்றாரு, அங்க சுத்திகரிக்கிறார். இதுல பெற்றோராகிய நமக்கு ஒரு பாடம் இருக்கு. நம்ம பிள்ளைகளின் சுத்தம் நம்ம கிட்டயும் இருக்கு. அவங்க ஒரு வயசு வந்துட்டாங்க, இனி அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு முழுமையா நம்ம என்ன முடியாது, விட்டு விட முடியாது. நம்ம சொல்ல வேண்டியது நம்ம சொல்லணும். கோயிலுக்கு வரணும், கோயிலுக்கு வரணும், பிள்ளைகளை கூட்டி கொண்டு வரணும். இல்லைன்னா அதுக்கு நம்ம பதில் சொல்லணும். நம்ம கூப்பிட்டு அவங்க வரலன்னா அது அவங்க பதில் சொல்லணும். நம்ம கூப்பிட்டு அவங்க வரலன்னா அவங்க பதில் சொல்லணும். ஆனா நம்ம கூப்பிடல அப்படின்னா நம்ம பதில் சொல்லணும். இங்க யோபு அவர் என்ன பண்றாரு, அழகா அவங்க தப்பு பண்ணாங்களா பண்ணலையா அவருக்கு தெரியாது, அவர் அந்த காட்சியில இல்ல. ஆனாலும் தப்பு பண்ணியிருந்தா என்ன பண்றது, கூப்பிட்டு அவர்களை சுத்திகரிக்கிறார். அப்ப எவ்வளவு பரிசுத்தமா இருந்திருப்பாருன்னு பாருங்க. அப்ப அவர் நான் நீதிமான் சொல்றதுல தப்பு இல்லை. ஆனாலும் இங்க என்ன கேள்வி கேட்கிறார், நீதிமான்னு சொல்றீரே, என் நீதி தேவனுடைய நீதியை பார்க்கிலும் பெரியது என்று நீ சொன்னது நியாயம் என்று எண்ணுகிறீரா அப்படின்னு இங்க எலிகோ கேள்வி கேட்கிறார். இப்ப நம்ம நான் பாவம் செய்யலன்னு சொன்னா ஒரு வசனம் இருக்குல்ல, நான் பாவம் செய்யலை என்று சொல்வோமானா நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாகும். அப்போ நம்ம ஏதோ ஒரு விதத்துல, அதனாலதான் இங்க யோபு என்ன பண்றாரு, முன்கூட்டியே ஒரு எச்சரிப்போடு தான் பிள்ளைங்க பாவம் செஞ்சுட்டா என்ன பண்றது, அவங்கள அப்ப பாவத்துல விட்டுறக்கூடாது, அவங்கள சுத்திகரிக்கணும் அப்படின்னு அவர் என்ன பண்ணிடுறாரு, சுத்திகரிக்கிறார். இப்ப இதுல நம்ம ஒரு காரியம் ரொம்ப ஆழ்ந்து பார்க்கணும். நம்ம வீட்டுல எல்லாருமே அட்லீஸ்ட் ஒருத்தரை இழந்திருப்போம், ஏதோ ஒரு இதுல இழந்திருப்போம். ஒருத்தரை இழக்கும் போது நமக்கு எப்படி இருக்கு, எவ்வளவு கஷ்டமா இருக்கும் இல்லையா. இங்க யோபுடைய இதை பார்க்கணும். அவரு அப்ப இருந்த பணம் இப்ப இருக்கிற பணம் கிடையாது, பேங்க்ல இருக்கிற அக்கௌண்ட் கிடையாது, கையில இருக்கிற கேஷ் கிடையாது. அப்ப இருந்த பணம் என்னது, ஆடு மாடு, அதுல இருந்த மிகுதி, அவங்களுடைய செல்வாக்கு அதுதான். அதுல அப்ப அவருக்கு 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், 500 ஏர் மாடுகள், 500 கழுதைகள். 3ஆம் வசனத்துல இருக்கு, 1:3 இருக்கு. இதெல்லாம் இருந்தது, அவருக்கு இருந்தது. இது அவருடைய செல்வாக்கு.
அதே இத 13ல இருந்து நம்ம தொடங்கி பார்க்கும்போது ஒன்னொன்னா சாத்தான் என்ன பண்றான், இங்க தேவனிடத்துல பெர்மிஷன் கேட்டுட்டு வந்துதான் என்ன பண்றான், அழிக்கிறான். ஒரே நாள்ல அவ்வளவு போச்சு. 7000 ஆடுகள் போச்சு, 3000 ஒட்டகங்கள் போச்சு, ஏர் மாடுகள் 500 ஏர் மாடுகள் போச்சு, 500 கழுதைகள் போச்சு, எல்லாம் போச்சு. அது கூட இவருக்கு அப்ப வேலைக்காரங்க நிறைய இருந்தா செல்வாக்கு அதிகம். அப்ப அங்க இருந்த வேலைக்காரர்கள் என்ன பண்ணிடுறாங்க, கொண்டு போட்டுடுறாங்க. அவங்களையும் இழந்தாச்சு. ஒவ்வொரு இடத்துல இருந்து ஒருத்தர் தான் வந்து என்ன பண்றாரு, ஐயா இப்படி நடந்தது ஐயா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, வந்து சொல்றாரு. அப்ப மத்த வேலைக்காரர்கள் எல்லாரையும் கொன்று போடுகிறாரு. ஒரே நாள்ல அவர் பேங்க் அக்கவுண்ட் 0. இப்ப நம்ம பாணியில சொல்லணும்னா அவருடைய பேங்க் அக்கவுண்ட் 0. எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதை யோசித்து ஐயோ எல்லாம் போச்சேன்னு நினைத்து கொண்டு இருக்கும் போது அடுத்த வேலைக்காரன் ஓடி வந்து என்ன சொல்றான், உங்க மூத்த குமாரனுடைய வீட்டுல என்ன நடந்தது, பார்ட்டி நடந்தது. அந்த நேரம் எங்கிருந்து சுழல் காற்று வந்ததுன்னு தெரியல, காற்று வந்து எல்லா பக்கமும் அடித்து என்னாச்சா, செவரு இடிந்து விழுந்து முழு குடும்பம். எத்தனை ஒருத்தரை நம்ம ஒருத்தரை இழக்கும் போது என்ன பண்றோம், நம்மளுடைய மனசு அப்படி சுக்குநூறா போயிடுது. அது ஒருத்தரை இழக்கல, எத்தனை பேர் இழந்திருக்கிறார், 10 பிள்ளைகள், 10 குடும்பம். ஒரு பிள்ளை 2 பிள்ளை இல்ல, 7 ஆண் பிள்ளைகள், 3 பெண் பிள்ளைகள். அது மட்டும் இல்லாம அவங்களுடைய குடும்பம் முழுவதையும் 1 2 இல்ல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவருடைய அலறல் வந்து உண்மையா நியாயமானது இல்லையா? அவருடைய அலறல் நியாயமானது, அவருடைய வேதனை நியாயமானது. இது போதல சாத்தானுக்கு. திருப்பியும் போய் உடல் ரீதியா நல்லா கொடுத்துருக்கீங்க. ஏன்னா அவர் என்ன சொல்றார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அழகா சொல்லி முடிச்சோன்னு சாத்தானுக்கு இன்னும் கோவம். ஐயோ இதுவும் நடக்கலையா, கோவம் வருது அவனுக்கு. செல்வாக்கு எல்லாம் போச்சு, பிள்ளைகள் ஒரு பிள்ளை கூட மீதி இல்லை, எல்லா பிள்ளைகளும் போச்சு. சரி, பிள்ளைகள் போச்சுனாலும் அந்த குடும்பம் ஒருவேளை குட்டி குழந்தைங்க இருந்திருக்கும், அதுவும் போச்சு. ஒண்ணும் இல்லை, மிச்சம் ஒண்ணுமே இல்லை. ஆனால் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சொல்றார். அது முடிஞ்சு சரி அதுதான் போச்சுன்னு பார்த்தா சாத்தானுக்கு சும்மா இருக்க முடியல. உடம்பு நல்லா இருக்கு, நீர் உடம்பு நல்லா வச்சிருக்கிறீரு, அதனாலயும் அவன் என்ன பண்ணுவான், அவன் வந்து என்ன பண்ணல, மைண்ட் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லி அந்த உடல் ரீதியாகவும் அவன் என்ன கொண்டு வரான், கஷ்டத்தை கொண்டு வரான். அதுலயும் 7 நாள் அவர் வாய் திறக்கல. இங்க அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல, இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. அந்த முதல்ல என்ன, எல்லாத்தையும் இழந்துடுறார், பிள்ளைகளை இழந்துடுறார், செல்வாக்கை இழந்துடுறார், எல்லாத்தையும் இழந்த பிறகு அவர் என்ன பண்ணலையா, பாவம் செய்யவும் இல்லையா, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. 7 நாள் அமைதியா இருக்கிற அந்த வேதனை எல்லாம் உள்ள நிரம்பி நிரம்பி தாங்க முடியாத நிலைமையில தான் அவர் என்ன பண்றாரு, வாயை திறக்கிறார். அவருடைய பிறப்பின் நாளையே என்ன பண்றாரு, நான் ஏன் பிறந்தேன், அன்னைக்கு ஏன் இப்படி நடந்தது, அன்னைக்கு இல்லாம இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பிறப்பின் நாளை முதற்கொண்டு வேதனையை கொட்டுகிறார். அவருடைய வேதனை ரொம்ப பெரிய வேதனை தான், அதுல வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு ஆளை இழக்கும் போதே நமக்கு வேதனை எக்கச்சக்கமா இருக்கும் போது அவர் இழந்தது ஒண்ணு இல்லை, அநேகம். அப்ப அந்த இதுல பிரச்சனை இல்லை. ஆனா இங்க அதுல அவருக்கு என்ன கேள்வி கேட்கிறாங்க, எலிக்கு என்ன கேட்கிறாரு, என் நீதி தேவனுடைய நீதியை பார்க்கலும் பெரியது என்று நீர் சொன்னது நியாயம் என்கிறீரா, நான் பாவியாய் இராததினால் எனக்கு பிரயோஜனம் என்ன என்று கேட்கிறீரா அப்படின்னு கேட்கிறார். அதற்கு அழகா ஒரு எக்ஸ்பிளனேஷன் எலிக்குவே கொடுக்கிறார். கொடுக்கும் பொழுது 5ஆம் வசனம், நீர் வானத்தை அண்ணாந்து பாருங்க. வானத்தை அண்ணாந்து பாருங்க. வானத்தை நம்ம போய் தொட முடியுமா? நம்ம மேல போக போக அது போயிட்டே இருக்கும், தொடறது கஷ்டம்.
ஏன்னா வானம்னு இந்த மாதிரி ஒரு திரை கிடையாது. இது மாதிரினா நம்ம என்ன பண்ணிடலாம், ஸ்டெப்ஸ் போட்டு ஏதாவது ஒன்று போட்டு ஏறி தொட்டுடலாம். வானம் அப்படி கிடையாது. வானத்தை பாருங்க, வானத்தை அண்ணாந்து பார்த்து உம்மை பார்க்கலாம் உயரமாய் இருக்கிற ஆகாய மண்டலங்களை கண்ணோக்கும் அப்படின்னு சொல்றாரு. இவ்வளவு உயரமா இருக்கு. அப்போ நீர் பாவம் செய்தால் அதனால அவருக்கு என்ன நஷ்டம்? உம்முடைய மீறுதல் மிகுதியானாலும் அதுல அவருக்கு என்ன சேதம் அப்படின்னு ஒவ்வொரு கேள்வியா கேட்கிற. இப்ப தேவனுக்கு எந்த சேதமும் இல்லை. தேவனை பொறுத்த வரைக்கும் தேவன் நம்மளை படைத்திருக்கிறார், அவருக்கு எந்த சேதமும் இல்லை. 1ஆம் அதிகாரத்துல அதான் அழகா வானம் ஆகாய விரிவை பற்றி அழகா சொல்லப்பட்டிருக்கு. எப்படி அந்த ஆகாய விரிவு இந்த உலகத்துல இருக்கிற தண்ணீர் எவ்வளவு இருக்குதோ அதே அளவா மேல பிடிச்சு வச்சிருக்கு. ஏன்னா ஆகாய விரிவுக்கு மேலாக இந்த உலகத்துல இருந்த பாதி தண்ணீர் அவர் மேல வச்சிருக்கிறாரு. அதான் மழையா பெய்யுது, அப்பப்ப மழையா பெய்யுது. இங்க இருக்கிறது போய் அங்க திருப்பி அங்க போய் செட்டில் ஆகுது, திருப்பி மழையாய் வருகிறது. அப்ப அது ஆகாய விரிவை பற்றி நமக்கு இங்க அவர் சொல்ற. பாருங்க எவ்வளவு வானம் பெருசா இருக்கு, மேல போக முடியுமா? அப்பெல்லாம் ஏரோப்ளேன் கிடையாது. இப்ப ஏரோப்ளேன் இருக்கு, ராக்கெட்ஸ் இருக்கு. அப்ப ஏரோப்ளேனும் கிடையாது, ராக்கெட்டும் கிடையாது. சோ மேல பறப்பதற்கு வழி கிடையாது. அப்ப அவர் சொல்றாரு அங்க போய் பார்க்க முடியுமா? இப்ப நமக்கு சொல்ல முடியும். எவ்வளவு தூரம் போனாலும் வானம் என்ன பண்ணும், போயிட்டே இருக்கும். நம்ம வானத்தை போய் என்ன பண்ண முடியாது, தொட முடியாது. இப்ப நமக்கு தெரியும். ஆனா அப்பா அவர் சொல்றாரு, பாருங்க, பார்த்துட்டு கடைசியா அவர் சொல்ற, உம்முடைய பாவத்தினால் உம்மை போன்ற மனுஷனுக்கு நஷ்டம். நம்ம பாவத்தினால யாருக்கு நஷ்டம்? நமக்கு நஷ்டம். அதே போல உம்முடைய நீதியினால் மனுஷனுக்கு லாபம். அப்ப நஷ்டமும் லாபமும் யாருக்கு? தேவனுக்கா? மனுஷனுக்கு. நம்ம நல்லது செஞ்சா எங்க போவோம்? பரலோகம் போவோம். தீமை செஞ்சா எங்க போவோம்? நரகத்துக்கு போவோம். அப்ப நஷ்டம் நமக்கு தான், லாபமும் நமக்கு தான். நம்ம நீதிமானா இருந்தா லாபம் நமக்கு, நீதிமானா இல்லைன்னா நஷ்டம் நமக்கு. தேவனுக்கு அதனால ஒண்ணுமே இல்லை. அடுத்து சொல்லுகிறார், அநேகரால் பலவந்தமாய் ஒடுக்கப்பட்டவர்கள் முறையிட்டு வல்லவர்களுடைய புயத்தின் நிமித்தம் அலறுகிறார்கள். நீங்க இது வரைக்கும் எல்லா செல்வாக்கையும் வாழ்ந்துட்டீங்க, ஆனா அங்க பலர் அலறுறாங்க. ஒண்ணு இல்லாம கஷ்டப்பட்டு நான் என்ன பண்றது தெரியாம, பலவீனத்தினால, பைனான்சியலா எல்லா விதத்திலும் என்ன பண்றாங்க, அலறுறாங்க. ஆனா நீங்க எப்படி இருந்தீங்க? நல்லா இருந்தீங்கல்ல, இது வரைக்கும் நல்லா தானே இருந்தீங்க. அதுக்குள்ள ஒரு வாரம் ஆயிருக்கு, ஒரு வாரத்துக்குள்ளேயே புலம்ப தொடங்குனீங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு, கேட்கிறார். அப்போ அடுத்து 10-11 சிருஷ்டிப்பை பற்றி கொடுக்கப்படுது. என் சிருஷ்டிப்பு கர்த்தராகிய தேவன் எங்கே என்று கேட்டவன் ஒருவனும் இல்லை. அதே போல அடுத்தது, அங்கே அவர்கள் பொல்லாதவர்களின் பெருமை நிமித்தம் கூப்பிடுகிறார்கள். சிலர் என்ன பண்றாங்க, தேவனை பெருமைக்காக கூப்பிடுறாங்க. அப்பொழுது அவர் என்ன பண்றாரு, அவரோ மறு உத்தரவு கொடுப்பதில்லை. தேவன் வீண் வார்த்தைகளுக்கு செவிகொடா. வீண் வார்த்தைகளுக்கு செவிகொடா. நம்ம ரெகுலரா அவரோட ஒரு நல்ல ஐக்கியம் வைக்கலன்னா, திடீர்னு போய் அவர்கிட்ட பா எனக்கு இது பண்ணுங்கன்னா அதுக்கு அவர் என்ன பண்றது இல்லையா, செவி கொடுப்பது இல்லையா, அவர் செவி கொடார். அப்ப இங்க அவர் என்ன சொல்றாரு கடைசியில, இப்பொழுது அவருடைய கோபமானது நியாயத்தை முற்றிலும் விசாரியாது, அவர் இன்னும் ஒன்றையும் குற்றமற்ற விதமாய் தீர்க்கவில்லை. ஆகையால் யோபு வீணாய் தம்முடைய வாயை திறந்து அறிவில்லாமல் வார்த்தைகளை மிகுதியாய் வசனிக்கிறார். நீங்க தேவையில்லாம பேசுறீங்க. எலிகு என்ன சொல்றாரு, நீங்க இது வரைக்கும் நீங்க நீதிமான், எல்லாருக்கும் தெரிஞ்சது. எலிகுக்கும் தெரிஞ்சிருக்கும், எலிகுக்கு தெரியாம இருக்காது, எலிகுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். இது வரைக்கும் நீங்க நீதிமான், தேவையில்லாம பேசாதீங்க. ஏன் 14ஆம் வசனத்துல, அவருடைய தரிசனம் உமக்கு கிடைக்கிறதில்லை என்று நீர் சொல்லுகிறீரே, ஆனாலும் நியாய தீர்ப்பு அவரிடத்தில் இருக்கிறது, ஆகையால் அவருக்கு காத்து கொண்டிரும். நியாய தீர்ப்பு யார்கிட்ட இருக்கு? தேவனிடத்துல இருக்கு. இந்த யோபின் புத்தகத்துல இதுக்கு அப்புறம் நம்ம பார்க்கும்போது, அதாவது அடுத்த அதிகாரம் இல்லாம 37-38 இருந்து பார்க்கும்போது, இயேசு பிதா என்ன பண்றாரு, அநேக கேள்விகள் கேட்கிறார். அந்த உலகத்தை படிச்சு போன எங்க இருந்த, பூமியை படிச்சு போன எங்க இருந்த, ஒவ்வொன்றுத்தையும் அநேக கேள்விகளை கேட்கிறார்.
அப்பதான் யோபு ஐயோ நான் ஒண்ணுமே இல்லாத ஒரு சின்ன பிராணி அப்படின்றது அவருக்கு என்ன பண்ணுது புரிய வருகிறது. இப்ப இங்க யோபுவின் கஷ்டம் பெரிய கஷ்டம். அவர் நீதிமான் இல்லைன்னு சொல்ல முடியாது. பைபிள்ல அவரே தேவனே என்ன பண்றாங்க, முதல் வசனத்துல அவரை உத்தமனும் சன்மார்க்கனும் என்று சொல்லியிருக்கிறார். அப்படின்னும் போது யோபு நீதிமான் தான். பிள்ளைகள் தப்பு பண்ணிருப்பாங்களோன்னு சொல்லி பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்துறார், குடும்பம் முழுவதையும் பரிசுத்தப்படுத்தி வைக்கிறார். அதுல எந்த தப்பும் இல்லை. ஆனா இங்க என்ன கேட்கப்பட்டிருக்குது, நீர் நீதிமானா? அப்ப இங்க போராட்டம் உண்டு. அவர் யோபுவை விட வேற யாரும் பெருசா போராட போறது இல்லை. யோபு 10 குடும்பம். ஆனா இப்ப சில நேரங்கள் நடக்குது, ஒரு பஸ் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஒரே குடும்பத்துல இருந்து இத்தனை பேர் இல்லை. இப்ப இந்த காலத்துல கேட்கிறோம். நம்ம முந்தின காலத்துல வியாதிகள் மூலியமா கேட்டிருப்போம், மற்றபடி இந்த கூட்டமா இறக்குறது கிடையாது. அப்போ இங்க அவர் என்ன சொல்றாரு, தேவன் என்னன்னா அவருடைய வேதனை அதிகம்தான். போராட்டம் உண்டு, அதில் தேவனின் அரவணைப்பும் நீதியும், அரவணைப்பும் உண்டு நீதியும் உண்டு. பவுல் பேதுருவுக்கு பண்ணும்போது சீஷன் இது பண்ணும்போது இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் உன்னை டெஸ்ட் பண்றதுக்கு சாத்தான் என்கிட்ட இருந்து கேட்டுட்டான், நான் உனக்காக வேண்டுதல் செய்கிறேன், நீ பலமா இருக்கணுன்றதுக்காக நான் என்ன பண்றேன், வேண்டுறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க இயேசு கிறிஸ்து அந்த சீஷன் இடத்துல சொல்றது நம்ம பார்க்கிறோம். அதே போல இங்கேயும் தெளிவா நமக்கு கொடுத்துருக்கு, அங்க வானமண்டலத்துல என்ன நடக்குது, சாத்தான் என்ன பண்றான், நம்ம நீதியா நடக்கணும்னு நினைச்சா அவன் அங்க போய் நின்று என்ன பண்றான்னு தெளிவா கொடுத்துருக்கு. சாத்தானுக்கு அது பிடிக்கல. முதல்ல எல்லா செல்வாக்கையும் பிள்ளைகளையும் எல்லாரையும் அழிச்சு போடுறான். அப்பவும் இவர் விசுவாசமா இருக்கிறாருன்னு அவன் என்ன பண்றான், உடல் ரீதியாகவும் அவருக்கு வேதனைகள் கொடுக்கிறான். அவர் ஒருவேளை அதுல இருந்து கொஞ்சம் அது இதுன்னு சொல்லி இருந்தாலும் கூட கடைசியில தேவன் என்ன பண்றாரு, 2 மடங்கா அவருக்கு ஆசீர்வாதத்தை அருளுகிறார். இது நமக்கு முக்கியமான ஒரு காரியம். இதுல ஒரு சின்ன கேள்வி எல்லாருக்கும் வரும், எனக்கு ஏன் இந்த கஷ்டம், எனக்கு ஏன் இந்த பாடுகள் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்கும் வர்றது சகஜமான ஒரு காரியம். வெளிப்படுத்தின விசேஷம் நம்ம வாசித்த 2ஆம் பாடம், வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 முதல் 17 வரைக்கும் வாசித்தோம். அதுல இவர்கள் யார்? 9ஆம் வசனம் வாசிக்கும் போது, இவர்களுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரனும் என்று வந்தும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நிற்க கண்டேன். ஒரு பெரிய கூட்டம் நிற்குது. 13வது வசனத்துல மூப்பர்களின் ஒருவர் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்த இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டார். 14ஆம் வசனம், அதற்கு நான், ஆண்டவரே அது உமக்கு தெரியும் என்றேன். அப்பொழுது அவர், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தார்கள். எதுல இருந்து வந்தார்களா? சந்தோஷமா ஜாலியா இருந்துட்டு வந்தாங்களா? இல்லை, மிகுந்த உபத்திரவம். நமக்கு இந்த உலகத்துல பாடுகள் உண்டு. பாடுபடாத தேவ பிள்ளைகள் இருக்க முடியாது. நமக்கு முன்னால இருந்த தேவ பிள்ளைகள் பாடுபட்டாங்க, பின்னால இருக்கிறவங்களும் பாடுபடுவாங்க. அப்ப மிகுந்த உபத்திரவத்துல தேவனிடத்துல போறவர்கள் தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். நான் கஷ்டப்பட மாட்டேன், நான் சந்தோஷமா இருப்பேன், நான் என் வேலையை உருப்படியா பண்ண மாட்டேன், இப்படிதான் இருப்பேன், என் இஷ்டத்துக்கு இருப்பேன், நான் போகணும்னு நினைச்சா போவேன், வரணும்னு நினைச்சா வருவேன். கஷ்டத்தின் மத்தியில நம்ம என்ன பண்ணணும், நடக்கணும். அங்க வந்தவங்க யாரு? மிகுந்த, ஜஸ்ட் உபத்திரவம் இல்ல, மிகுந்த உபத்திரத்துல இருந்து வந்தார்கள். அப்ப அந்த உபத்திரத்துல வந்தவங்க என்ன பண்ணாங்களா, இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். மிகுந்த உபத்திரவத்துல வர்றவங்க தான் என்ன பண்ண முடியும், அங்கிய தேவனுடைய ரத்தத்துல தோய்க்க முடியும். நமக்கு உபத்திரவம் வருது, போராட்டம் வருதுன்னா நன்றி சொல்லுங்க, என்னை எடுத்து நீங்க நடத்துங்க. ஏன்னா நம்ம ஒரு கதை நமக்கு நல்லாவே தெரியும், அது எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அந்த
கடலோரத்துல கால் தடங்கள் எல்லாருமே கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கதை கால் தடங்கள். ஒருத்தர் ஜெபம் பண்ணும்போது அவர் கனவுல காமிக்கிறாரு, ஒரு 2 கால் தடங்கள், 2 பேர் நடக்கிற மாதிரி கால் தடங்கள் இருக்கு. அப்ப அவர் கேட்கிறாரு, இது யாரு அப்படின்னு கேட்கும்போது, ஒண்ணு நீ ஒண்ணு நான். தேவன் என்ன பண்றார், பதில் சொல்றார். கொஞ்சம் ஒரு பிரச்சனை வரும்போது திடீர்னு அவர் திருப்பி அதே காட்சியை பாக்குறாரு, அங்க ஒரே ஒரு கால் தடம் தான் இருக்கு. அப்ப இவர் கோவம் வந்துருச்சு. நான் கஷ்டப்படும் போது நீங்க என்ன தனியா விட்டுட்டு எங்க போனீங்க அப்படின்னு அவர் என்ன பண்றாரு, தேவனை நோக்கி கேட்கிறாரு. அதுக்கு என்ன பதில், அது உன் கால் தடம் இல்லப்பா, அது என் கால் தடம், நான் உன்னை என்ன பண்ணிட்டு இருக்கேன், தூக்கிட்டு போறேன். இப்ப நம்ம கஷ்டத்துல தேவன் நம்மளை கைவிடுகிற தேவன் இல்லை. கஷ்டத்திலையும் போராட்டத்திலையும் நம்மளை தூக்கி கொண்டு சுமக்கிற தேவன் நம்மளை தூக்கிட்டு போறாரு. அப்போ மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் நம்ம எல்லாரும் அப்படி இருந்தாதான் பரலோக ராஜ்யத்துல போய் சேர முடியும். இல்லாவிட்டால் பரலோக ராஜ்யத்துல போய் சேர முடியாது. 3வது வசனம் நம்ம பாடம் நம்ம கேட்டது மத்தேயு 25ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 12 முடிய. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவீட்டுகளை பிடித்து கொண்டிருந்த மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகளுக்கு ஒப்பாயிருந்தது. இந்த 10 கன்னிகைகள் யாரு? 10 கன்னிகைகளும் தயார், தங்களை நான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள உள்ள போனோன்னு சுத்திகரித்து தயார் செய்து கொண்டிருந்த 10 கன்னிகைகள். நான் கடவுளை நம்பவே இல்லைன்னு சொன்னவங்க கிடையாது. நான் முழுசா நம்புறேன், இயேசு கிறிஸ்து தான் தெய்வம் என்று நம்புறேன் அப்படின்னு சொல்ற 10 கன்னிகைகள். என் மணவாளன் வருவதற்கு காத்து கொண்டிருந்த 10 கன்னிகைகள். அந்த 10 கன்னிகைகள்ல 5 பேர் தான் உள்ள போனாங்க. 5 பேர் தான் உள்ள போனாங்க. மீதி 5 பேர் விடுபட்டாங்க. ஏன்? அவங்க முழுமையா தயாரா இல்லை. ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன், யாரையும் வேதனைப்படுத்துறதுக்கு கேட்கல, ஆனா ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன், நீங்க யோசிச்சுக்கோங்க. இன்னைக்கு 9 மணிக்கு முன்னால வந்தவங்க தேவன் வந்து பரலோகத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க, எத்தனை பேர் போயிருப்போம்? யோசி. 9 மணி சர்ச் டைம். 9 மணிக்கு தேவன் கரெக்டா இங்க வந்து நின்றுட்டு 9 மணிக்கு இங்க இருக்கிறவங்க நான் கூட்டிட்டு போறேன். அந்த 5 கன்னிகைகள் உள்ள நுழைஞ்சவங்க அந்த 9 மணிக்கு முன்னால வந்தவங்க இருப்பாங்க. அப்ப மீதி 5 பேர் யாரு? நம்ம யோசிக்கணும். ஒரு விஐபி வராருன்னா 2 வாரமா அந்த ரோடு எங்கெங்க போவாரோ எல்லா இடத்தையும் அவ்வளவு கிளீன் பண்ணி வச்சிருப்பாங்க. சாயங்காலம் 6 மணிக்கு வருவாரு, காலையில 4 மணில இருந்து அங்க போலீஸ் நிற்கும், எல்லாரும் நிற்பாங்க. எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, எதுவும் இருக்கக்கூடாது. அவர் 6 மணிக்கு அங்கிருந்து இங்க அங்க ஒரு காமெடியும் எடுத்திருப்பாங்க. இது பொலிட்டீஷியன் வானத்துல வந்து ஏரோப்ளைன்ல போறாரு, ஆனா கீழே தட்டு நிறுத்திருப்பாங்க. அது ஒரு காமெடி எடுத்திருப்பாங்க. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ ஒரு பொலிட்டீஷியனுக்கு இப்படின்னா நம்ம தேவனுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? முன்கூட்டி வந்து உட்கார வேண்டாமா? முன்கூட்டி வந்து உட்கார வேண்டாமா? ஒரு இது பார்த்தேன், முடியும்னா நான் வந்து கண்டமங்கலம் திருச்சபையில நான் வந்து அதை ஷேர் பண்றேன். ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோல தேவதூதர்கள், இப்ப மணி 9 மணினா 9 மணிக்கு முன்னால தேவதூதர்களும் முன்னால இருக்கிறாங்க, தேவனும் இந்த இடத்துல இருக்கிறார். ஏன்னா நம்ம டைமிங் என்ன? 9 மணி. தேவன் இங்க 9 மணிக்கு முன்னால உட்கார்ந்துருப்பார். தேவதூதர்கள் வெளியே நிற்கிறாங்க. நீங்க உள்ள வரும்போது ஒரு ஆசீர்வாதத்தோட உள்ள அனுப்புறாங்க. பிரசன்னம், தேவ பிரசன்னத்தோட உள்ள அனுப்புறாங்க முதலாவது. அப்போ முதல்ல 9 மணி டைமிங்னா அதுக்கு முன்னால வர்றவங்களுக்கு தேவ பிரசன்னம் இம்மீடியட்டா கிடைக்குது. நீங்க சொல்றத அவருடைய காதுல இம்மீடியட்டா போய் சேருது. இங்க இருக்கிறவங்களுக்கு அந்த பிரசன்னம் அப்படியே இருக்கு. நடுவுல வரவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? அவங்களுக்கு அந்த பிரசனம் கிடைக்கிறது இல்லை. தேவதூதர்கள் அங்க இருந்து போயிடுறாங்க. இல்ல இருந்தாலும் அவங்க அந்த பிளெஸிங் என்ன பண்றது இல்ல, கொடுக்கறது இல்ல. உள்ள வரும்போது டிஸ்ட்ராக்டடா வராங்க.
உள்ள வரும்போது ஏற்கனவே இருக்கிற பிரசனத்தை என்ன பண்றாங்க? கலைக்கிறாங்க. நடுவுல வர்றவங்க பண்றது, உள்ள நடுவுல நம்ம வரும்போது உள்ள ஏற்கனவே இருக்கிற பிரசனம், ஏற்கனவே 9 மணிக்கு முன்னால வந்தவங்க இடத்துல இருக்கிற பிரசனத்தை நம்ம என்ன பண்றோம்? கலைக்கிறோம். மூன்றாவது, அந்த பிரசனம் நமக்கு முழுசா கிடைக்கிறது இல்லை, நமக்கு கிடைக்காது. லேட்டா வரும்போது அந்த பிரசன்னம் நமக்கு என்ன பண்ண மாட்டேங்குது? கிடைக்க மாட்டேங்குது, நமக்கு முழுசா கிடைக்காது. ரொம்ப அவசியம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மற்ற எல்லாத்துக்கும் நம்ம போறோம். மெயினா ஸ்கூல் டீச்சர்ஸ் அடிச்சு பிடிச்சு பறந்து ஓடிடணும். இந்த டைமுக்குள்ள உள்ள இருக்கணும். எனக்கு மற்றவங்களை பத்தி ரொம்ப தெரியாது, ஸ்கூல் டீச்சர் ஆனனால சொல்றேன். பறந்து ஓடிடுறோம். ஆனா இதுக்கு மட்டும் ஏன்? அவர் பரமபிதா. இங்க இருக்கிற பிஎம் சிஎம் மாதிரி இல்ல, பரமபிதா. அவருக்கு நம்ம எவ்வளவு தூரம் கனத்தை கொடுக்கணும்ல. 9 மணிக்குன்னா அவர் 9 மணிக்கு இங்க இருக்கும் போது நம்ம என்ன பண்ணணும்? அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாலே வந்து உட்காரணும் இல்லையா? தயவு செய்து இதை நான் வேதனைப்படுத்துறதுக்கு சொல்லல. நம்ம எல்லாரும் உள்ள போயிடணும், பரலோகத்துக்குள்ள போயிடணும். அதுக்காக சொல்றேன். பரலோகத்துக்குள்ள நம்ம எல்லாரும் என்ன பண்ணிடணும்? போயிடணும். ஏன்னா அந்த கடைசியில பின்பு மற்ற கன்னிகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன். நம்ம அந்த நேரத்தில் நிலைமையில வந்துடக்கூடாது. உன்னை தெரியாதுப்பான்னு சொல்ற இடத்துல நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? இருந்துடக்கூடாது. அது ஒண்ணு, அந்த ஒரே ஒரு ஆதங்கத்துக்காக தான் நான் சொல்றேன். இன் டைம் கட்டாயம் வரணும். தேவனுக்கு முதல் இடம் நம் தேவனுக்கு தான். அதை முதல்ல கொடுக்கணும், மற்றதெல்லாம் அதுக்கப்புறம் தான். ஆனா ஏதோ ஒரு நாள், ஏதோ ஒரு விதத்துல ஒரு கஷ்டம் வந்துடும் இன் பிட்வீன். அது தேவன் பார்க்கறது இல்லை, தேவனுக்கு நல்லாவே தெரியும். ஆனா இந்த ரெகுலரா இதை ஒரு ஹேபிட்டா வச்சிருக்கிறவங்களுக்கு தான் இது கஷ்டம். ஏதோ ஒரு விதத்துல நம்ம மாட்டிட்டு இருக்கோம். ரெகுலரா வர ஆள் வரலன்னா அந்த தேவ தூதனே போய் பார்ப்பான். என்ன இந்த பர்சன் கரெக்டா இன் டைம் வர ஆளாச்சு, ஏன் இன்னும் வரல அப்படின்னு தேவ தூதரே என்ன பண்ணுவாரு? போய் நமக்கு உதவி செய்வார், நம்மளை கூட்டிக் கொண்டு வருவார். தேவன் அது கட்டளையிடுவார். போ, என் பிள்ளைக்கு ஏதோ ஆயிருக்கு, போய் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி கட்டளையிடுவார். ஆனா ரெகுலரா நான் லேட்டா வருவேன், என் வேலையை ஒழுங்கா செய்ய மாட்டேன் அப்படின்றவர்களுக்கு பிரசன்னமும் கிடைக்காது, ஆசீர்வாதமும் கிடைக்காது. வேற ஒண்ணும் இல்லை, பரலோக ராஜ்யத்துக்குள்ள நம்ம போயிடணும். நம்ம என்ன பண்ணக்கூடாது? விடுபற்றக்கூடாது. உன்னை அறியேன் என்று தேவன் என்ன பண்ணக்கூடாது? நம்மளை பார்த்து சொல்லக்கூடாது. அது ஒண்ணுதான் எனக்கு வேணும். அதற்காக தான் நான் இதை சொல்றேன். தலைப்பு, போராட்டம் உண்டு, அது தேவனின் அரவணைப்பும் நீதியும். அரவணைப்பு, தேவன் சிலுவையில் அறையப்பட்ட போது 2 பாவிகள் பக்கத்துல இருந்தாங்க. அதுல ஒரு பாவி அந்த நேரம், அப்பா என்னை ஏற்றுக்கொள்ளுப்பா, நீங்க பரதேசியில இருக்கோம், இதை கொஞ்சம் பாருங்க அப்படிப்பா, வா நீ ஏன் கூட வான் அழகா என்ன பண்ணாரு? அவரை கூட்டிக் கொண்டு போனார். அதே நேரத்துல இந்த 10 கன்னிகைகள்ல 10 பேரும் தேவனுக்காக தான் காத்து கொண்டிருந்தாங்க. 10 பேர் அங்க இருந்தாங்க. அந்த கடைசியில 5 பேர் தான் உள்ள போனாங்க. 5 பேர் நீ யார் எனக்கு தெரியாது, தேவனுக்கு தெரியாதா? ஆனா அவரை எதிர்பார்ப்பை நம்ம சந்திக்காத போது அவருக்கு அறியாதவர்களாய் மாறுகிறோம். அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. நம்ம தயாரா இருக்கிறாங்க. 5 கன்னிகைகள் ரெடியா உள்ள போறதுக்கு நின்னவங்க மாதிரி தயாரா இருக்கணும். மிக மிக முக்கியம். நம்ம பிள்ளைகளை அதுல நம்ம வழி நடத்தணும். 1. 2வது, நாமும் தயாரா இருக்கணும். ஆயத்தப்படுங்கள், ஆயத்தப்படுத்துங்கள்.